வணக்கம். யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு சின்ன பாக்டீரியால இருந்து ஒரு பெரிய நீல திமிங்கலம் வரைக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? ரீப்ரொடக்ஷன். அதாவது இனப்பெருக்கம். தன்னோட சந்ததியை உருவாக்கி தன்னோட இனத்தை இந்த பூமியில நிலைக்க வைக்கிறது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த பியூரான பயாலஜிக்கல் ப்ராசஸ் எப்படி ஒரு பெரிய சோஷியல் இஷ்யூவா மாறுது? வாங்க, இந்த பயாலஜிக்கும் சொசைட்டிக்கும் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷனை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல ரீப்ரொடக்ஷன்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ரெண்டாவதா, ரொம்பவே சுவாரஸ்யமான ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்குள்ள நாம முழுசா இறங்க போறோம். அதுக்கப்புறமா ஒரு உயிர் உருவாகிற அந்த மேஜிக்கல் 9 மந்த் ஜேர்னியை நாம ட்ரேஸ் பண்ணுவோம். கடைசியா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இதோட குளோபல் இம்பாக்ட், அதாவது பாப்புலேஷன் பத்தி நாம பேச போறோம். ரெடியா? சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ரொம்ப சிக்கலான விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ரீப்ரொடக்ஷன்? அதுதான் உயிரை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற அந்த ஒரு தீப்பொறி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரீப்ரொடக்ஷனுங்கிறது லைஃப் தன்னோட காப்பீஸை உருவாக்குற ஒரு ப்ராசஸ். இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தாங்க. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை கிட்ட லைஃப்ங்கிற பேட்டனை பாஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ் மட்டும் இல்லைன்னா எந்த ஒரு உயிரினமும் ஒரு தலைமுறைக்கு மேல இந்த பூமியில இருக்கவே முடியாது. இதுதான் தி அல்டிமேட் சர்வைவல் மெக்கானிசம். சரி, இப்போ இந்த ரீப்ரொடக்ஷன்ல 2 முக்கியமான வழிகள் இருக்கு. நல்லா கவனிங்க. ஒன்னு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ஏ அப்படின்னாலே விதவுட் அப்படின்னு அர்த்தம். சோ இது ரீப்ரொடக்ஷன் விதவுட் செக்ஸ். இங்க ஒரு சிங்கிள் பேரண்ட் மட்டும் போதும், அவங்களே ஒரு க்ளோன் மாதிரி ஒரு காப்பியை உருவாக்க முடியும். அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதுக்கு டீம் ஒர்க் தேவை. இங்க கேமெட்ஸ், அதாவது இனச்செல்கள்னு சொல்லப்படுற 2 ஸ்பெஷல் செல்ஸ் ஒன்னு சேரணும். மேல் கேமெட்டான ஸ்பெர்மும் ஃபீமேல் கேமெட்டான எக்கும் சேர்ந்து தான் ஒரு புது உயிரை உருவாக்கும். பேசிக்ஸ் புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ வாங்க நம்ம ஸ்பீஷீஸ் பக்கம் வருவோம். ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ங்கிறது சும்மா சில உறுப்புகளோட தொகுப்பு கிடையாது. அது ஒரு ஹைடெக், ரொம்பவே கோஆர்டினேட்டடா வேலை செய்யற ஒரு மெஷின். அதோட ப்ளூ பிரிண்ட்டை தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த சிஸ்டமை ஆன் பண்ற ஒரு சுவிட்ச் இருக்குன்னா அதுதான் பியூபர்ட்டி, அதாவது பூப்படைதல். இது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு பெரிய ஹார்மோனல் ஃப்ளட். நம்ம மூளையிலேருந்து வர சிக்னல்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் ஆன ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ண வைக்கும். இந்த ஹார்மோன்ஸ் தான் ஓகே, ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடியாக வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லி அடுத்தடுத்து நடக்க போற எல்லா மாற்றங்களையும் ட்ரிகர் பண்ணுது. அந்த ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சதும் நம்ம உடம்புக்கு வெளியில சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஆண்களுக்கு குரல் மாறும், தசை வளர்ச்சி அதிகமாகும். பெண்களுக்கு இடுப்பு எலும்பு விரிவடையும், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் தொடங்கும். இதெல்லாமே உள்ளுக்குள்ள ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மெச்சூர் ஆகிறதுக்கான வெளிப்படையான அறிகுறிகள். ஓகே, இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை ஒரு ஹைடெக் ஃபேக்டரியா கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் யூனிட் எது தெரியுமா? அதுதான் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ். இது டெஸ்டிஸ்க்கு உள்ள இருக்கு. இங்கே தான் ஸ்பெர்ம்ஸ் கோடிக்கணக்கில் உற்பத்தி ஆகுது. சரி, உற்பத்தியான ஸ்பெர்ம்ஸை எங்க ஸ்டோர் பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு வேர்ஹவுஸ் இருக்கு. அதுதான் எபிடிடாமிஸ். இங்கே தான் ஸ்பெர்ம்ஸ் கொஞ்ச நாள் தங்கி மெச்சூர் ஆகும். அப்புறம் டெலிவரிக்கு ஒரு ஹைவே வேணும் இல்லையா? அந்த ஹைவே தான் வாஸ் டிஃபரன்ஸ். கூடவே சில ஆக்சசரி கிளாண்ட்ஸ் இருக்கு. இதுங்க ஸ்பெர்ம்ஸ்க்கு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஒரு ஃப்ளூயிடை மிக்ஸ் பண்ணி அனுப்பும். கடைசியா காப்புலேட்டரி ஆர்கனான பீனஸ் வழியா வெளியேறும். சோ ஒரு ஸ்பெர்மோட பயணத்தை சுருக்கமா பார்த்தா, அதோட பிறப்பிடம் டெஸ்டிஸ், அங்கிருந்து வேர்ஹவுஸான எபிடிடமிஸ்க்கு போகுது. அப்புறம் ஹைவேயான வாஸ் டிஃபரன்ஸ் வழியா பயணிச்சு கடைசியா உடலை விட்டு வெளியேற யுரீத்ராக்கு வருது. இந்த முழு பயணமும் மிக துல்லியமா நடக்கிற ஒரு செயல்முறை. இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை பார்க்கலாம். இங்க 3 மெயின் பிளேயர்ஸ் இருக்காங்க. முதல்ல ஓவரீஸ், அதாவது கருப்பைகள். இதுதான் எக்கை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். அடுத்தது ஃபல்லோப்பியன் டியூப்ஸ், இது எக் டிராவல் பண்ற பாதை. கடைசியா யூட்ரஸ், அதாவது கருப்பை. இங்க தான் ஒரு புதிய உயிர் வளரப்போகுது. இங்கேயும் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓவரிஸ் தான் எக் பேங்க். இதுதான் முட்டைகளை உருவாக்குது. ஃபலோப்பியன் டியூப் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இங்க தான் ஃபர்டிலைசேஷன், அதாவது ஸ்பெர்மும் எக்கும் மீட் பண்ற நிகழ்வு நடக்குது. அது நடந்தா யூட்ரஸ் ஒரு சேஃபான ஊட்டச்சத்து நிறைஞ்ச நர்சரியா மாதிரி குழந்தைய 9 மாசம் பத்திரமா வளர்க்கும். வஜைனா உடலுறவின் போது பீனஸை ரிசீவ் பண்ணவும், குழந்தை பிறக்கும்போது பர்த் கனலாகவும் செயல்படுது. ஃபீமேல் சிஸ்டம்ல ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராசஸ் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஒருவேளை பிரெக்னன்சி ஏற்படலாம்னு ஒவ்வொரு மாசமும் உடல் தன்னைத்தானே தயார்படுத்திக்கிற ஒரு சைக்கிள் இது. சராசரியா 28 நாளைக்கு ஒரு தடவை பிரெக்னன்சிக்கு ஏதுவா உடம்புல பல மாற்றங்கள் நடக்கும். சரி, இந்த 28 நாள் சைக்கிளை நாம ஒரு 4 கட்டமா பிரிச்சு பார்க்கலாம். கவனமா கேளுங்க, இது எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். முதல் கட்டம் டேஸ் 1 to 4.
இதுதான் மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ. போன மாசம் பிரெக்னன்சி நடக்காததால கருப்பையில தயார் செஞ்சு வச்சிருந்த அந்த சாஃப்ட் பெட், அதாவது யூட்ரைன் லைனிங் வெளியேறும். அடுத்த கட்டம் டேஸ் 5 to 13. இப்போ ஓவரிக்குள்ள ஒரு புது எக், கிராஃபியன் ஃபாலிக்கல்ங்கிற ஒரு சின்ன பாதுகாப்பு பைக்குள்ள வளர ஆரம்பிக்கும். மூணாவது ரொம்ப கிரிட்டிக்கலான கட்டம் டே 13 or 14. இதுக்கு பேரு ஓவியுலேஷன். அதாவது நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச அந்த எக் ஃபாலிக்கலை விட்டு வெளியில வரும். கடைசி கட்டம் டேஸ் 14 to 28. இப்போ ரிலீஸ் ஆன எக் ஸ்பெர்ம்காக வெயிட் பண்ணும். அதே நேரத்துல யூட்ரைன் லைனிங் மறுபடியும் தடிமன் ஆகி ஒருவேளை ஃபர்டிலைஸ்ட் எக் வந்தா அதை வரவேற்க ரெடி ஆகும். இந்த சைக்கிள் இப்படியே தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்பெர்மும் எக்கும் மீட் பண்ணிடுச்சு, ஃபர்டிலைசேஷன் நடந்தாச்சு. ஆனா இது ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறம் நடக்க போறது தான் இயற்கையோட மிகப்பெரிய அதிசயங்கள்ல ஒண்ணு. 2 செல்ல இருந்து ஒரு முழு மனிதன் உருவாகிற அந்த 9 month ஜேர்னி. வாரம் ரொம்பவே கிரிட்டிக்கலானது. ஃபர்டிலைசேஷன் நடந்ததும் உருவாகிற அந்த சிங்கிள் செல்லுக்கு பேரு ஜைகோட். அது உடனே டிவைட் ஆக ஆரம்பிச்சு ஒரு சின்ன செல் பந்து மாதிரி மாறும். அதுக்கு பேரு முருலா. அப்புறம் அது ஒரு ஹாலோ பாலா மாறும். அதுக்கு பேரு பிளாஸ்டோசிஸ்ட். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான் யூட்ரஸ்க்கு பயணம் செஞ்சு அங்க யூட்ரைன் வால்ல போய் ஒட்டிக்கும். இந்த டச் டவுனுக்கு பேரு தான் இம்ப்ளான்டேஷன். இது நடந்தாதான் பிரெக்னன்சி அஃபிஷியலா தொடங்குது. எம்ப்ரியோ இம்ப்ளான்ட் ஆனதும் அதுக்கு நியூட்ரிஷன் வேணும் இல்லையா? இங்கே தான் பிளசண்டா என்ற ஒரு அமேசிங் ஆர்கன் உருவாகும். இதை குழந்தையோட லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். இது ஒரு டெம்பரரி ஆர்கன். இதுதான் தாயையும் சேயையும் இணைச்சு ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் குழந்தைக்கு கொடுத்து குழந்தைங்கிட்ட இருந்து வேஸ்ட்டை வெளியேற்றும். இந்த படம் எல்லாத்தையும் அழகா விளக்குது பாருங்க. ஃபீட்டஸ், அதாவது கரு, யூட்ரஸ்குள்ள பாதுகாப்பா இருக்கு. அம்பிளிக்கல் கார்டு, அதாவது தொப்புள் கொடி வழியா அது பிளாசென்டாவோட கனெக்ட் ஆகியிருக்கு. பிளாசென்டா யூட்ரின் வால்ல அட்டாச் ஆகியிருக்கு. இந்த கனெக்ஷன் மூலமா தான் குழந்தைக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. ட்வின்ஸ் எப்படி உருவாகுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுல 2 வகை இருக்கு. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரே ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக் 2ஆ பிரிஞ்சதால உருவாகுறாங்க. அவங்க ஒரே டிஎன்ஏவை ஷேர் பண்றதால பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. இவங்கள மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ். இங்க 2 செப்பரேட் எக்ஸ் 2 செப்பரேட் ஸ்பெர்ம்ஸால ஃபர்டிலைஸ் ஆகுது. அதனால அவங்க ஒரே நேரத்துல பிறந்த அண்ணன் தம்பி இல்ல அக்கா தங்க மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பேரு டைசைகாட்டிக் ட்வின்ஸ். இதுவரைக்கும் நாம ரீப்ரொடக்ஷனை ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல பார்த்தோம். ஆனா இந்த ஒரு பயாலாஜிக்கல் ப்ராசஸ மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் பெருக்கினா என்ன ஆகும்? இப்போ நம்ம ஃபோக்கஸை தனிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நம்ம ஒட்டுமொத்த பிளானெட்டுக்கு மாத்தலாம். இந்தியாவை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கலாம் வாங்க. 2001ஆம் வருஷம் இந்தியாவோட பாப்புலேஷன் 1 பில்லியனை தாண்டுச்சு, அதாவது 100 கோடி. இதை ஒரு கான்டெக்ஸ்ட்ல பார்க்கணும்னா 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல இந்தியாவோட பாப்புலேஷன் வெறும் 24 கோடி தான். அதாவது ஒரே நூற்றாண்டுல மக்கள் தொகை 4 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்கு. இது பாப்புலேஷன் growthோட வேகத்தை நமக்கு தெளிவா காட்டுது. அப்போ இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுக்கு என்னதான் காரணம்? இது ஒரு மல்டி ஃபேசட்டட் இஷ்யூ. இதுல சில நல்ல விஷயங்களும் இருக்கு, சில சோஷியல் சேலஞ்சஸும் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில ஏற்பட்ட அபாரமான வளர்ச்சி. இதனால நம்மளோட ஆயுட்காலம், அதாவது லைஃப் ஸ்பேன் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி விவசாயத்துல ஏற்பட்ட முன்னேற்றங்கள் உணவு பற்றாக்குறைய குறைச்சிருக்கு. இதெல்லாம் டெத் ரேட்டை குறைக்குது இல்லையா? ஆனா இன்னொரு பக்கம் படிப்பறிவின்மை, அதாவது இல்லிட்ரசி, குடும்ப கட்டுப்பாடு பத்தின விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது, அப்புறம் ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிற சில சமூக பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே பர்த் ரேட்டை அதிகமாக்கிட்டே இருக்கு. இந்த கோட்டு தான் பிரச்சனையோட மையத்தையே சொல்லுது. நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை விட பாப்புலேஷன் வேகமா வளரும்போது ஒரு பெரிய அழுத்தம் உருவாகுது. இது வெறும் இட நெருக்கடி மட்டும் இல்ல, நம்மளோட உணவு, தண்ணீர், எரிபொருள்னு எல்லா அத்தியாவசிய பொருட்கள் மேலேயும் ஒரு பெரிய பிரஷரை இது உருவாக்குது. இதனால என்விரான்மெண்டல் பாதிப்புகளும் அதிகமாகுது. இந்த சவால்களை சமாளிக்க ஃபேமிலி பிளானிங் முறைகள் உதவுது. இதுல எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸா முதப்படி. அதற்கடுத்து ஸ்பெர்மோ எக்கும் சந்திக்காம தடுக்கிற பேரியர் மெத்தட்ஸ் இருக்கு. ஜஸ்ஸே காண்டம்ஸ், ஹார்மோனல் மெத்தட்ஸ், ஐயோடிஸ் மாதிரி லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கடைசியா இனிமேல் குழந்தைங்களே வேண்டான்னு முடிவு பண்றவங்களுக்கு பெர்மனன்ட்டான சர்ஜிக்கல் மெத்தட்ஸ், அதாவது ஆண்களுக்கு வாசெக்டமி, பெண்களுக்கு டியூபெக்டமியும் இருக்கு. கடைசியா இன்னைக்கு ஒரு இனமா நாம எதிர்கொள்ற ஒரு பெரிய கேள்வியோட முடிக்கிறோம். ஒரு பக்கம் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் நமக்கு முன்னெப்போதை விட அதிக கண்ட்ரோலை கொடுக்குது. இன்னொரு பக்கம் நம்மளோட பிளானட், நம்மளோட தனிப்பட்ட முடிவுகளோட கூட்டு விளைவுகளை பத்தி யோசிக்க சொல்லுது. ஸோ ஒரு குடும்பத்தை உருவாக்குற தனிப்பட்ட உரிமைக்கும் நாம பூமிக்கு ஒரு சஸ்டெயினபிள் ஃபியூச்சரை கொடுக்குற கூட்டு பொறுப்புக்கும் இடையில நாம எப்படி ஒரு பேலன்ஸை கண்டுபிடிக்க போறோம்? இதுதான் நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உயிரியல் எக்ஸாம் வரப்போகுதா? டென்ஷனே வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா முக்கியமான கேள்விகளையும் நாம சேர்ந்து சூப்பரா ரிவைஸ் பண்ண போறோம். இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க இந்த டாபிக்ல ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ரெடியா? ஓகே, இன்னைக்கு நம்மளோட கேம் பிளான் என்னன்னா, முதல்ல ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலங்களை ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கர்ப்பம் மற்றும் கரு வளர்ச்சி சம்பந்தப்பட்ட முக்கியமான வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலா மக்கள் தொகை வளர்ச்சி, அதோட காரணங்கள், விளைவுகள் பத்தி பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நம்மளோட முதல் செக்ஷன் இனப்பெருக்க மண்டலங்கள். இப்போ நாம மனித இனப்பெருக்க அமைப்போட அடிப்படையான விஷயங்களை ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். ஒவ்வொரு கேள்வியா எடுத்து அதுக்கான பதில ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். மொத கேள்வி பூ பெய்தும் வயச பத்தினது. இங்க டேபிள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் பொதுவா 11 to 13 வயசுலயும் ஆண்கள் 13 to 14 வயசுலயும் பூ பெய்துறாங்க. இது ஏன் இப்படி? நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்கள் தான் இதுக்கு காரணம். இந்த ஹார்மோன்களால நடக்கிற மாற்றங்களால தான் நம்ம உடல் இனப்பெருக்கத்துக்கு தயாராகுது. ஓகே, ரெண்டாவது கேள்வி எபிடெர்மிஸ் பத்தினது. இது விந்தகங்களுக்கு பின்னால ரொம்ப டைட்டா சுருண்டு இருக்கிற ஒரு குழாய். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஸ்பெர்ம் ட்ரைனிங் ஸ்கூல் மாதிரி நினைச்சுக்கோங்க. விந்தணுக்கள் இங்க தான் ஸ்டோர் ஆகி முழுசா மெச்சோர் ஆகி நீந்த கத்துக்குது. சோ சேமிப்புக்கும் முதிர்ச்சிக்கும் இது ஒரு முக்கியமான இடம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலங்களோட முக்கிய பாகங்களை பார்க்கலாம். ஆண்களுக்கு விந்தகங்கள்ல ஸ்பெர்ம் உருவாகி எபிடிடிமிஸ் வழியா விந்து குழாய்க்கு போகும். பெண்களுக்கு சூலகத்துல முக்கை உருவாகி ஃபாலோபியன் குழாய்க்கு வரும். அங்க கரு உற்றா கருப்பையில தங்கி வளரும். இந்த பாத்வே மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்களுக்கு 3 முக்கியமான துணை சுரப்பிகள் இருக்கு. ஒன்னு செமினல் வெசிகல்ஸ், இது விந்தணுக்களுக்கு தேவையான சத்து கொடுக்குது. ரெண்டாவது புரோஸ்டேட் சுரப்பி, இது விந்தணுக்கள் நல்லா நீந்தி போக ஹெல்ப் பண்ணும். மூணாவது கௌப்பர் சுரப்பிகள், இது ஒரு வழவழப்பான திரவத்தை சுரக்கும். இந்த 3 சுரப்பிகள்ல இருந்து வர்ற திரவமும் விந்தணுக்களும் சேர்ந்ததுதான் விந்து திரவம், அதாவது சீமன். சோ அதோட ஃபங்க்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். செமினல் வெசிகல்ஸ்னா ஊட்டச்சத்து, புரோஸ்டேட் சுரப்பினா இயக்கம், கருப்பைனா பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு ஒவ்வொரு உறுப்பையும் அதோட வேலையையும் கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நாம மனுஷங்கள்ல இருந்து கொஞ்சம் மாறி கடற்பஞ்சுகளுக்கு வருவோம். ஜெம்யூல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது கடற்பஞ்சுகளோட ஒரு சர்வைவல் கிட் அல்லது டைம் கேப்சியூல் மாதிரி. ரொம்ப மோசமான குளிர் வறட்சின்னு சூழல் சரியில்லாதப்போ கடற்பஞ்சு செத்துரும். ஆனா இந்த ஜெம்யூல்கள் மட்டும் உயிரோட இருக்கும். சூழல் நல்லா ஆனதும் ஒவ்வொரு ஜெம்யூல்ல இருந்தும் ஒரு புது கடற்பஞ்சு உருவாகும். இது ஒரு வகையான பாலிலா இனப்பெருக்கம். பூச்சிகளோட இனப்பெருக்கத்தை பார்க்கும்போது இந்த டேபிள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஆண்களோட செமினல் வெசிகல்ஸ் விந்தணுக்களை சேமிக்குது. ஆனா பெண்கிட்ட இருக்கிற ஸ்பெர்மதீகா அப்படிங்கிற ஒரு அமைப்பு கலவிக்கு அப்புறம் விந்தணுக்களை வாங்கி சேமிச்சு வச்சுக்கும். இதனால பெண் பூச்சிகளுக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த விந்தணுக்களை பயன்படுத்தி முட்டைகளை கருவுற செய்ய முடியும். செமையா இருக்குல்ல? சரி, இனப்பெருக்க அமைப்புகளோட ஹார்ட்வேர் பத்தி பார்த்தாச்சு. இப்போ அந்த சிஸ்டம் வேலை செய்யும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க கர்ப்பம் மற்றும் கரு வளர்ச்சி சம்பந்தமான முக்கியமான வார்த்தைகளை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கலாம். நஞ்சுக்கோடி, அதாவது பிளசென்டா, இது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு உயிர் பாலம். இது ஒரே நேரத்துல குழந்தைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரியும் ஆக்சிஜன் சப்ளையர் மாதிரியும் கழிவை நீக்கிற ஒரு சிஸ்டம் மாதிரியும் வேலை செய்யுது. அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு குழந்தைகிட்ட இருந்து வேண்டாத கழிவுகளை வெளியே கொண்டு வரும். இது உண்மையிலே ஒரு அதிசயம். ஓகே, இப்போ 2 முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பார்க்கலாம். முதல்ல பதித்தல், அதாவது இம்ப்ளான்டேஷன். இது கருவுற்ற முட்டை கருப்பையோட சுவர்ல போய் ஒட்டிக்கிற ஒரு ப்ராசஸ். இதுதான் ஒரு வெற்றிகரமான கர்ப்பத்தோட முதல் ஸ்டெப். ரெண்டாவது நெஞ்சுக்கொடி, அதாவது பிளசென்டா. அந்த இணைப்பு வளர்ந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு லைஃப் லைனா மாறுற அமைப்பு தான் இது. ஓகே, அடுத்த 2 டேர்ம்ஸ் மோருலா. இது கருவுற்ற முட்டை பிரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உருவாகிற ஒரு சின்ன செல் பந்து. இது பார்க்க மல்பரி பழம் மாதிரி இருக்கிறதால இந்த பேரு. இந்த மோருலா தான் கருப்பையில பதிய போகுது. அடுத்தது ஆம்னியான். இது வளர்ற கருவை சுத்தி இருக்கிற ஒரு பாதுகாப்பு பை. சிம்பிளா சொல்லணும்னா குழந்தையோட சொந்த பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் மாதிரி. அந்த பிரைவேட் ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணி தான் இந்த அம்னியாட்டிக் திரவம். இது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செய்யுது. அம்மா நடக்கும்போதோ அசையும் போதோ குழந்தைக்கு எந்த அதிர்வும் ஏற்படாம இந்த திரவம் பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை உள்ள நல்லா ஃப்ரீயா நகரவும் அதோட தசைகள் எலும்புகள் எல்லாம் சரியா வளரவும் இது ரொம்ப உதவுது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த 2 ஹார்மோன்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோலாக்டின்ல இருக்கிற ப்ரோவை
ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாலை உற்பத்தி பண்ணுது. ஆக்சிடாசின் பிரசவ சமயத்துல கருப்பைய சுருங்க வச்சு குழந்தைய வெளியே தள்ளுறதுக்கும் அதுக்கப்புறம் பாலை வெளியேத்தவும் உதவுது. சோ ஒன்னு ப்ரொடக்ஷன், இன்னொன்னு இஜெக்ஷன். சிம்பிள். பிறந்த குழந்தைக்கு அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற முதல் உணவுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. அதுதான் கொலெஸ்ட்ரம். இத லிக்விட் கோல்ட், அதாவது திரவத்தங்கம்னு கூட சொல்லுவாங்க. அப்படி என்ன இதுல ஸ்பெஷல்? இது ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா கொலெஸ்ட்ரம் வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, அதுதான் குழந்தையோட முதல் தடுப்பூசி. இதுல அம்மா உடம்புல இருந்து வர ஆன்டிபாடிஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறைய இருக்கு. இது குழந்தைக்கு சொந்தமா நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிற வரைக்கும் குழந்தைய கிருமிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கும். இதுக்கு பேரு தான் செயலற்ற நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது பாசிவ் இம்யூனிட்டி. ஓகே, நாம இப்போ ஒரு தனிநபர் அளவுல இனப்பெருக்கத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு சமூக அளவுல இதோட விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க, நம்மளோட கடைசி செக்ஷனான மக்கள் தொகை வளர்ச்சி, அதோட காரணங்கள் மற்றும் விளைவுகளுக்குள்ள போலாம். மக்கள் தொகை வெடிப்புக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. விவசாயத்துல வந்த முன்னேற்றத்தால உணவு உற்பத்தி அதிகமாடுச்சு. படிப்பறிவு கம்மியா இருந்ததால பலருக்கு குடும்ப கட்டுப்பாட்டோட முக்கியத்துவம் தெரியல. சில மத மற்றும் சமூக பழக்க வழக்கங்களும் பெரிய குடும்பங்களா ஆதரிச்சுது. அதுபோக ஆண் குழந்தை வேணுங்கிற ஆசையாலையும் குடும்பங்கள்ல குழந்தைங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. இந்த 4 பாயிண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். மக்கள் தொகை அதிகமாகறதோட நேரடி விளைவு என்ன? ரொம்ப சிம்பிள். அதிக மக்கள்னா அதிக தேவை. தண்ணி, சாப்பாடு, நிலம், காடுன்னு நம்மளோட இயற்கை வளங்கள் மேல அழுத்தம் அதிகமாகுது. இதனால வள பற்றாக்குறையும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. மக்கள் கிராமங்கள்ல இருந்து வேலைக்காக நகரங்களுக்கு வர்றாங்க. இதனால நகரங்கள்ல பிளான் பண்ணாத வளர்ச்சி ஏற்படுது. இதனால போக்குவரத்து நெரிசல், மாசுபாடு, சுகாதார பிரச்சனைகள்னு எல்லாம் அதிகமாகுது. போதுமான வசதிகள் இல்லாததால பலரோட வாழ்க்கை தரம் குறையுது. சூப்பர்! நாம எல்லா கேள்விகளையும் கவர் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஒரு ஃபைனல் பவர் அப் மூலமா தொகுத்து பார்த்திடலாம். இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, இனப்பெருக்கம் மண்டலங்களோட பாகங்கள், அதோட வேலைகள். 2, இம்ப்ளான்டேஷன், பிளாசென்டா, கொலெஸ்ட்ரம் மாதிரி முக்கியமான வார்த்தைகளோட அர்த்தம். 3, மக்கள் தொகை வளர்ச்சிக்கு என்ன காரணம், அதனால என்ன விளைவுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெளிவா இருந்தா போதும், நீங்க எக்ஸாம்ல கலக்க போறீங்க. ஆல் தி பெஸ்ட். அவ்வளவுதான். இந்த முழு சாப்டரையும் நீங்க வெற்றிகரமா ரிவைஸ் பண்ணிட்டீங்க. உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து எந்த சாப்டரை இதே மாதிரி ஈஸியா படிக்கலான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.